வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே மட்டன் வச்சுருக்கோம். இதில் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, நல்லா கலந்துக்கோங்க. மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்புல ஏற்கனவே நம்ம கழுவி வச்சுருக்கோம் மட்டனை. இப்போ நம்ம மேரினேட் பண்ண இந்த மட்டன் பீசஸை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ப்ரெஷர் குக்கர் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நெய் காஞ்சிடுச்சு. இதில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி தழை ஒரு அரை கைப்பிடி எடுத்து அதையும் பேஸ்டாக்கி வச்சுருக்கோம். அதையும் இதோட சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம இந்த மசாலாவில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணுங்க தக்காளி. மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போது இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஒரு டம்ளர் இதில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம இதை வெயிட் போட்டு ஒரு 3 இல்லை 5 விசில் விட்டுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. மட்டனும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போது அரிசிக்கு ஏற்றின அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா தேங்காய் பால், தண்ணி சேர்த்துன 2ஆம் தேங்காய் பால், 3ஆம் தேங்காய் பால் தான் இதில் சேர்த்துறோம் 2ஆவது டைமு. இது ஒரு கொதி வரட்டுங்க.
இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லி தழையை தூவிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் விடலாம். 2 விசில் விட்டு நம்ம எடுத்துட்டோம். ப்ரெஷர் குக்கர் மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சு. பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ப்ரெஷர் குக்கர் மட்டன் பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.